பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து டெண்டர் கோகனட் எக்ஸ்போர்ட்ல வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏன் இந்தியா வந்து அதிகமாக வந்து கோகனட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், ஆனா நம்மளோட கோகனட் டெண்டர் கோகனட் வந்து யாருமே வந்து ப்ரிஃபர் பண்றது இல்லை. எதுக்காக உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெஸ்ட் தான், அதாவது எரியோஃபைட் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரியோஃபைட் மைட்டுங்கிறது வந்து எப்படி நம்மளோட இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால இருந்து சீபோர்ட் வழியா தூத்துக்குடி வழியா நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. இந்த இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இது பெஸ்ட் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. சரி, இதுக்கு வந்து என்ன எப்படி வந்து இதோட சிம்டம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குறும்பு இருக்குல்ல, பட்டன் சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னா பிரவுன் கலர்ல மாறி கீழே வந்து செட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம சரி கொஞ்சம் கோகனட் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து கம்மி ஊஸ் அவுட்ஸ் வந்து பிரச்சனை இருக்கும். எப்படி வந்து நம்ம வேப்ப மரத்துலயும் இந்த முருங்கை மரத்துலயும் வந்து ஒரு மாதிரி பசை மாதிரி வருது இல்ல, கோந்து, அந்த மாதிரி வந்து இதுலயும் வந்து மேல வந்து இளநிலை இதா இருக்கும், ஏதோ பூச்சி வந்து ஸ்கிராச் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நிம்பசின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெஸ்டிசைடை வந்து ஒரு 4 ml எடுத்துட்டு, அது கூட மோனோசோல் அப்படிங்கிற பெஸ்டிசைடை வந்து ஒரு 1 ml எடுத்துக்கிறோம். இது கூட ஸ்டிக்கிங் ஏஜென்ட் அண்ட் பைண்டிங் ஏஜென்ட் வந்து ஏதோ ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வந்து நீங்க வந்து பெஸ்டிசைட் ஷாப்ல வந்து